அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நெக்ஸ்ட் யாத்திரா எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மே மாசத்துல ராகவேந்திரர் அவர்களோட ஜீவசமாதி மந்த்ராலயம் போக இருக்கிறோம். ப்ளஸ் ஜூன் மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா மகாவதார் பாபாஜி குகை மற்றும் நீம் கரோலி பாபா ஆசிரம் வந்து போக இருக்கிறோம். லாஸ்ட் டிசம்பர்ல என்ன மாதிரியான ஸ்கெடியூலில் இந்த மகாவதார் பாபாஜி குகை மற்றும் நீம் கரோலி பாபா ஆசிரம் நம்ம போயிட்டு வந்தோமோ இந்த ஹிமாலயஸ் யாத்திரா, அதே யாத்திரா தான் வந்து நெக்ஸ்ட் இப்போ நம்ம வரக்கூடிய ஜூன்லேயும் நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த யாத்திராவை பற்றி அப்படின்னா ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லோருக்குள்ளேயும் ஒரு குழப்பம் ஒன்று வரும், ஒரு கேள்வி ஒன்று உண்டாகும். உண்மையாகவே நம்மளுக்கு திறமை இருக்கா? எல்லாருமே வந்து ரொம்ப திறமையாக இருக்காங்க, ஆனால் எனக்கு மட்டும் எந்த திறமையுமே இருக்க மாட்டேங்குது, நான் மட்டும் எதுலேயுமே என்னால் முன்னேறி வர முடியல, உண்மையாகவே எனக்கு திறமை இருக்கா இல்லையா, எனக்கு இறைவன் படைக்கும் போது எனக்கு திறமையே கொடுக்கலையா அப்படின்னு கூடிய ஒரு கேள்விலாம் வரும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இறைவன் எல்லா உயிர்களும் படைக்கப்படும் போதே ஒரு திறமையோடு தான் படைக்கப்படுது. இந்த பூலோகத்துக்கு அனுப்பும்போது இங்கே நம்ம வரக்கூடிய ஒரு உயிர்களும் ஒரு தனி திறமையோடு தான் வருது, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட திறமை என்னன்றது கண்டுபிடி, அந்த திறமை தான் உன்னோட சொதர்மாவாகவும் இருக்கும். ஸோ அந்த சொதர்மாவைப்படி நீ வந்து பண்ண அப்படின்னா நீ வந்து ரொம்ப மெனக்கெடலாம் தேவையில்லை, ஈஸியாக உன்னால் மேலே ஏறி போக முடியும். ஸோ உன்னோட திறமை என்னன்றது ஃபைன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு உயிர்களுக்கும் தனித்திறமை இருக்கா அப்படின்னா எஸ் இருக்குது. அது இன்பான் நேச்சராகவே வந்து வந்துடும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஔவையார் அவர்களோட பாடல், வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தறிதால் யாம் பெரிது வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ என்னன்னா, வான்குருவியின் கூடு, அந்த வான்குருவியோட கூடு பார்த்தீங்கன்னா கீழேருந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போ அது எங்கே போய் படிச்சுது? இந்த மாதிரி வந்து சிவில் படிச்சுதா இல்லை இந்த மாதிரி தான் கட்டணும்னு சொல்லி அது எங்கே போய் படிச்சுது? இறைவன் கொடுக்கப்பட்ட திறமை எதுக்கு? அப்போ வான்குருவின் கூடு வல்லருக்கு தொல்கரையான், அப்போ அந்த கரையான் புத்தி எங்கே போய் சிவில் படிச்சு? இந்த மாதிரி எது வந்தாலும் கரையாத அளவுக்கு இவ்வளோண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு உயிரினம் அழகாக இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணுது குரூப்பாக சேர்ந்து. அப்படின்னும் போது எங்கே போய் இந்த மாதிரியான ஒற்றுமையும் சரி, இந்த மாதிரி சேர்ந்து இப்படி கட்டணும் அப்படின்னக்கூடிய ஒரு திறமையெல்லாம் எங்கேருந்து வளர்த்துச்சு? அது ஆட்டோமேட்டிக்காக இயற்கை கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தறிதல். அப்போ நீங்கள் தேன் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸகான் ஷேப்பில் இருக்கும், உள்ளே வந்து லிக்விட் தான் இருக்கும், ஆனால் கீழே ஊற்றாத நிலையில் அது கட்டப்பட்டிருக்கும். அப்புறம் அங்கேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேமித்து வச்சிட்ருக்கோம். இது யார் வந்து அதுக்கு டீச் பண்ணது? அப்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிலந்தி வலை அழகாக அதோட எச்சில் எடுத்து அதுவே பின்னும், மற்ற உயிர்கள் வந்து அதில் மாட்டிக்கும், அந்த உயிர் மாட்டின உயிரை வந்து அது உணவாக பயன்படுத்திக்கும். ஆனால் அதே கூட்டில் தான் அது நடந்து போயிட்டு வந்துட்டுருக்கோம், எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது. இப்போ இதெல்லாம் யார் வந்து அதுக்கு கற்றுக் கொடுத்தது? இப்படி தான் பண்ணணும், நீ இப்படி தான் வேட்டையாடணும், உனக்கான ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அதுக்கு யார் சொல்லிக் கொடுத்ததுன்னா இயற்கையே அது அதுக்கு டீச் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறக்கும் போதே அந்த ஒரு விஷயம் அதுக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அதோட திறமையா அது அப்படின்னா எஸ், அதோட திறமை தானே. இப்போ அதுக்கு எப்படி வேட்டையாடணுன்றது கூட இப்போ யார் அதுக்கு டீச் பண்ணா? இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இப்போ ஒரு புலியோ இல்லை ஒரு சிங்கமோ இருக்குது அப்படின்னா போய் அழகாக வேட்டையாடும் போது போய் கழுத்தை பிடிக்குது. இப்படி தான் வேட்டையாடணும்னு சொல்லி அதுக்கு ஒன்றும் யாரும் டீச் பண்ணல. அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உணவை இப்படி தான் வந்து எடுத்துக்க முடியும்னு சொல்லி அதுக்கு தெரியுது, எங்கே பிடிக்கணும் அப்படின்றது தெரியுது. பாம்பை பார்த்தீங்கன்னா எப்படி பின்னணும் அப்படின்னு சொல்லி தெரியுது, போய் அப்படி சுற்றி ஃபஸ்ட்டு வந்து அந்த எலும்பு எல்லாத்தையுமே முறிச்சிருது, அதுக்கப்புறம் அதை வந்து வேட்டையாடுது, அதுக்கப்புறம் அது ஒரு உணவாக அதுக்கு மாறிடுது. ஸோ அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இந்த கடல் கடியில் இருக்கக்கூடிய சில மீன்கள்லாம் ஆப்போசிட்டில் வரக்கூடிய மீனை ஒரு இரையாக எடுத்துக்கும். அப்போ அந்த இறை அதோட ஒரு உணவாக அதை எப்படி எடுத்துக்க முடியுது அப்படின்னா போய் அடித்து சாப்பிட முடியாதுன்னு போது அழகாக ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுது. அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ண உடனே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மீன் அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டுனால செத்துருது. அப்புறம் செத்ததுக்கப்புறம் அது ஒரு உணவாக அது பயன்படுத்திக்குது. இப்போது இந்த திறமையை யார் கொடுத்தா? இறைவன் தான் கொடுத்துருக்கிறாரு. படைக்கும் போது இறைவன் இப்படி தான் நீ வந்து உன்னோட உணவை வேட்டையாடணும்னு சொல்லி அதுக்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை வச்சு தான் அது வந்து வேட்டையாடிக்குது, அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அதோட உணவை தேடிக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு உயிருக்கும் இறைவன் ஒரு திறமையை கொடுத்துருக்கிறார். எப்படி அப்படின்னா, அங்கு நீ வாழ்வதற்கு, நீ இப்போ இந்த இடத்துல பிறந்திருக்க, நீ வாழ்வதற்கு உனக்கு ஒரு திறமை கொடுக்கப்படுது. அந்த திறமையை வச்சு அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு நீ உயர்ந்துக்கோ. அப்போ மனிதர்களாக பிறந்த நமக்கு என்ன திறமை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா,
இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த அறிவு, இந்த பகுத்து பார்த்து அறியக்கூடிய அந்த அறிவை கொடுக்கும்போது இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு சொத்து. எல்லாத்துக்குமே வந்து அது பாட்டுக்கு அதோட விஷயத்த பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். எந்த ஒரு உயிரினத்திற்காக சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கா அப்படின்னா, சிந்திக்கக்கூடிய திறன் மனிதனுக்கு உண்டு. அந்த மனிதன் அந்த சிந்திக்கக்கூடிய நிலையிலேயே பயணம் பண்றதுக்கு அவனுக்கு அந்த பக்குவமும் உண்டு. மற்ற எந்த உயிர்களுக்கும் அந்த மாதிரி கிடையாது. சில உயிர்கள் வந்து சிந்திக்கும், இந்த மாதிரி வந்து மனம் அதுக்கு ஓடும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு பக்குவம் மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மனிதனுக்கு எப்படி திறமையே இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியும்? நம்ம எல்லாருக்குமே திறமை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவுன்னு கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறார் இறைவன். இப்போ இங்கே தான் ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்குது. என்ன தெரியுமா? எல்லோருக்குமே ஒரு திறமை இன்பான கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த மனம்ன்ற ஒரு விஷயத்தை கொடுத்தாச்சு. அது எப்படி செயல்படணும், அது எப்படி நம்ம பகுத்து பார்த்து அறியணும் கூடிய எல்லா ஒரு டூலையும் கொடுத்தாச்சு. ஆனால் இங்கே எப்படி வேலை செய்யுது அப்படின்றதான் இங்கே கேள்வி. அப்போ அவர் வந்து அழகாக ஒரு மியூசிக் பண்ணுறாரு, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டான்ஸ் பண்ணுறாரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கோடிங் பண்ணுறாரு, இவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சூப்பராக பண்ணுறாரு. ஆனால் எனக்கு எந்த திறமையுமே இல்லையே அப்படின்னா, அந்த திறமை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ அந்த திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்றத நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு டான்ஸ் நல்லா பண்ணுது, இல்லை வந்து நல்லா பாட்டு பாடுது அப்படின்னா, ஆல்ரெடி அந்த குழந்தை விட்ட குறை தொட்ட குறைன்னு ஒன்று இருக்கும். இப்போ ஆல்ரெடி போன ஜென்மத்தில் அந்த குழந்தை அதை பண்ணி அதுக்கப்புறம் அதோட நிலை முடிஞ்சு திரும்பவும் இந்த ஒரு பிறப்பெடுத்து திரும்ப இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே பண்ணதோட வெளிப்பாடு தான். இப்போ இங்கே பண்ணக்கூடிய அந்த குழந்தை பண்ணுதுன்னா, ஆல்ரெடி அந்த குழந்தை அங்கே வேற ஒரு உயிராக இருந்து வேற ஒரு இடத்துல இருந்து அது எல்லாத்தையுமே பண்ணி வேற ஒரு சில வருடங்களாக அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி வந்தது தான் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருது. அப்போ என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய பதிவு இங்கே ஸ்டோர் ஆகி திரும்ப வருது அப்படின்னும் போது நம்ம இங்கே திறமையை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணதோட ஒரு வெளிப்பாடு இங்கே வெளிப்படுது. ஆனால் இன்னும் நான் இந்த பகுத்து பார்த்து அறியக்கூடிய தன்மையும் எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவையும் நான் எப்படி பயன்படுத்த போறேன் அப்படின்றது மட்டும்தான் இங்கே கேள்வி. அப்போ எனக்கு தனித்துவமான ஒரு தன்மை இருக்கா, திறமை இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. நீங்க அதை எப்படி பயன்படுத்த போறீங்கன்ற ஒரு கேள்விதான். இப்போ பாருங்க, நான் எந்த பொருள் வேணா உங்கள்கிட்ட கொடுக்கலாம். அந்த பொருளை ஒருத்தர் ஒரு மாதிரி பயன்படுத்துவீங்க. இப்போது ஒரு பேப்பர் தரேன்னு வைங்களேன் ஒருத்தர்கிட்ட. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பேப்பர் தரேன். இறைவன் உங்களை எல்லாருக்குமே சமமாக பேப்பரை கொடுத்துருக்குறாரு. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த பேப்பரில் ஏதோ எழுதி பார்த்து கசக்கி தூக்கி போட்டுருவீங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதை பொட்டில் மடித்து ஏதோ ஒரு சாப்பிட்ற பொருளை உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி வேர்க்குதுன்னு சொல்லி துடைப்பீங்க. இல்லை சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, சாப்பிட்டுட்டு கை துடைக்கிறதுக்கு இந்த பேப்பர் இருக்குன்னு சொல்லி தூக்கி போடுவீங்க. சில பேர் வந்து யாருக்காவது அப்ரோச் பண்ணுறதுக்கு, ஒரு பிஸ்னஸ்க்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பீங்க. இந்த மாதிரி அவங்களோட அந்த நிலைக்கு தகுந்தாற் போல அந்த பேப்பரை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? யார் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல அவங்களோட வாழ்க்கை என்பது அமையுது. அப்போ இதை எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அப்படிதான். அப்போ அவன் வாழ்க்கை உயர்ந்துருச்சா அப்படின்னா, அவன் பண்ணதுக்கான ரிசல்ட்டு அது உயர்வாக பார்க்கறதுன்றது வந்து உங்களோட நிலை தான். இப்போ ஒருத்தர் உயர்வாக பார்க்குறேன்னா, இதை உயர்வுன்னு முதல்ல என் மனம் சொல்கிறதுனால தான் அது உயர்வுனாவே நான் பார்க்குறேன். அப்போ அப்படின்னும் போது பண்ணதுக்கான ரிசல்ட் அவ்வளோதான். அது அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். பண்ணியிருக்காங்க, அதுக்கு உண்டான ரிசல்ட்டு. அப்போது நான் தனித்துவமான ஒரு மனிதனாக நான் இங்கே இருக்கணும், எனக்கு ஒரு திறமை வேணும் அப்படின்னா, நீங்கள் எதை திறமையாக பார்க்குறீங்களோ அதில் நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஒரு பிறப்பு போய் அடுத்த பிறப்பு வரும்போது இது ஒரு இன்பார்ன் நேச்சராகவே உங்களுக்கு வந்துடும். இல்லைங்க, அவன் பிறக்கும் போதே அவன் வேற லெவலில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த உடல்ல அவங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு உயிர் பிரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து அது தொடரும். ஸோ இப்படிதான் ஒரு விஷயமும் வளருது. அப்போ அடிப்படையிலே மனிதனுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய திறமை என்ன அப்படின்னா, அறிவை கொடுத்திருக்கிறாரு. பகுத்து பார்த்து அறியக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறாரு. ஒரு டூல் கொடுத்துட்டாரு. அந்த டூலை நம்ம எப்படி பயன்படுத்த போறோன்றது தான் கேள்வி. அப்போது இந்த மிருகத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிங்கத்தை நான் சொன்னேன், சிங்கமாக இருக்கட்டும், இல்லை சிலந்தியாக இருக்கட்டும், இல்லை தேன் கூடாக இருக்கட்டும், இது எல்லாமே அதுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு. அந்த ஆல்ரெடி அது ப்ரோக்ராம்டு. இப்படி தான் நீ வந்து உன்னோட உணவை தேடிக்கணும் அப்படின்றது ப்ரோக்ராம்டு. நீ இப்படி தான் வந்து உன்னோட வீட்டை அமைச்சுக்கணும் அப்படின்றது அதுக்கு ஒரு ப்ரோக்ராம்டு. இப்போது அந்த ப்ரோக்ராம் படி அது செயல்படுது. இப்போ நம்மளுக்கும் ஒரு ப்ரோக்ராமாக இங்கே அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நம்ம எப்படி சிந்திச்சு செயலாற்றுன்றது தான் அங்கே விஷயமே. இப்போது நம்ம இந்த இயற்கையை நல்லா உத்து கவனிச்சுன்னா எல்லா விஷயமும் புரியும்.
காகத்தை எடுத்துக்கோங்க. காகம் அழகாக போய் காக்கா போய் அழகாக கூடு கட்டிடும். ஆனால் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. அந்த குயிலுக்கு கூடு கட்ட தெரியாதுன்றதுனால இந்த காகத்தோட முட்டையோட சேர்த்து அதை வச்சிரும். அந்த முட்டையோட சேர்த்து எப்படி வைக்கும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பெரிய ப்ராசஸ் இருக்கு. காகத்தை வந்து உள்ள அடக்காத்திருக்கக்கூடிய அந்த காகத்தை வந்து ஒரு ஆண் குயில் வந்து கொத்தி 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 அதை வெளியே அனுப்பும். அப்புறம் அதை திறத்திட்டு போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா குயில் அந்த கேப்ல வந்து இதோட முட்டையை வந்து காகத்தோட முட்டையோட சேர்த்து வச்சிரும். அதுக்கப்புறம் திரும்பவும் காக்கா போய் அதெல்லாம் திறத்திட்டு திரும்ப இங்கே வந்து உட்காந்து அடக்காக்கும் போது சேர்ந்து அந்த குயிலோட முட்டையும் சேர்ந்து பொரிக்குது. இப்போ இது யாரு டீச் பண்ணா? ஏதோ ஒரு குயிலுக்கு இந்த அறிவு இருந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயத்த பண்ணும். ஏதோ ஒரு குயிலுக்கு எனக்கு வந்து கூடு கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லுதுன்னா ஓகே, எல்லா குயிலுக்குமே கூடு கட்ட தெரியாது. அப்ப எல்லா கீரியுமே பாம்பை பார்த்தா அடிக்குது. எப்படி இப்ப எல்லா ஒரு உயிரினத்திற்கும் அந்த பர்டிகுலரா இருக்கக்கூடிய அந்த உயிரினத்திற்கு எப்படி அந்த இன்னொரு உயிரினத்து மேல அந்த ஒரு பகை ஒன்று உண்டாகுது அப்படின்னா அது இயற்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வச்சுதான் இது வந்து கிரியேட் பண்ணணும், இதை வச்சுதான் இதுக்கு வந்து ஒரு ஃபுட் செயின் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இயற்கை ஆட்டோமேட்டிக்கா ஒரு திறமையும் சரி ஆல்ரெடி அங்கே ஒரு ப்ரோக்ராமையும் சரி பண்ணி வச்சிருக்குது. அந்த ஒரு கட்டத்துக்குள்ளதான் அது இயங்கிட்டு இருக்கு அந்த இயற்கை. அப்ப மனிதனுக்கு என்ன அப்படின்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி அறிவு தான் மிகப்பெரிய ஒரு டூல், மிகப்பெரிய ஒரு சோர்ஸே உங்களுக்கு அறிவு தான். அந்த அறிவை தான் பகுத்து பார்த்து அறியக்கூடிய தன்மை கொண்டவன் மனிதன் அப்படின்னு சொல்றோம். 6ஆம் அறிவுன்னு சொல்லக்கூடியதே வந்து பகுத்து பார்த்து அறியக்கூடியது தான். ஸோ பேசக்கூடியது, கேட்கக்கூடியது, உணரக்கூடியது அப்படின்றத தாண்டி எனக்கு இங்க மனம் வேலை செய்யுது. அந்த மனம் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு நிலையில நான் வந்து அதே மாதிரி பயணம் பண்ண முடியுது அப்படின்னா நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன். மனதன் சீக்வல் டு மனிதன். ஸோ மனம் எனக்கு சரியான முறையில் வேலை செய்யுது அப்படின்னா நான் மனிதன். அப்ப இயற்கையில மனிதனுக்கும் எல்லா திறமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க எந்த ஒரு விஷயத்த சூஸ் பண்ண போறீங்க? ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நீங்க என்னோட அறிவை பயன்படுத்தி நான் எந்த ஒரு விஷயத்த நீங்க கிரியேட் பண்ண போறேன் அப்படின்றத பொறுத்து நீங்க பண்ணக்கூடிய தொழில இருந்து உங்களுக்கு ஈஸியா ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுல இருந்து எல்லாமே நடக்கும். ஸோ ஸ்வதர்மாவும் அது ரிலேட்டடாக தான் செயல்படும். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன். இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப திறமையான ஆள் அப்படின்றத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்பானாவே இந்த ஒரு உயிரினத்தை பார்க்கும்போது ஸோ அழகாக இந்த ஒரு உயிரினத்திற்கெல்லாம் இறைவன் அழகாக இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறாருல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு உயிரினத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தோணுது அப்படின்னா அந்த உயிரினம் என்ன, அந்த உயிரினத்தோட சிறப்பு என்ன, திறமை என்ன அப்படின்றத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.